Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available. சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே தகாத உறவில் இருந்த திருமணமான பெண்ணின் கழுத்தை நெரித்து கொலை செய்து கணவனுக்கு தாலி பார்சல் அனுப்பிய கள்ளக்காதலன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவன் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் 300 அடி பள்ளத்தில் வீசப்பட்ட பெண்ணின் உடல் 6 நாட்களுக்கு பிறகு மீட்கப்பட்டிருக்கிறது. சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே மாரமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த சண்முகம் என்பவரது மனைவி சுமதிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்பவருக்கும் இடையே கடந்த ஓராண்டாக தகாத உறவு இருந்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் கடந்த 23ஆம் தேதி சுமதி காணாமல் போன நிலையில் கணவர் சண்முகம் மற்றும் உறவினர்கள் அக்கம் பக்கத்தில் தேடி உள்ளனர். சுமதி கிடைக்காததால் 25ஆம் தேதி ஏற்காடு காவல் நிலையத்தில் சண்முகம் புகார் அளித்திருக்கிறார். இந்த நிலையில் 29ஆம் தேதி சுமதியின் கணவர் சண்முகத்திடம் வெங்கடேஷ் என்பவர் கொடுக்க சொன்னதாக கூறி பார்சல் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை பிரித்து பார்த்த சண்முகத்திற்கு அதிர்ச்சி காத்திருந்தது. பார்சலில் தனது மனைவியின் தாலி இருப்பதை பார்த்த சண்முகம் உடனடியாக ஏற்காடு போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார். அதன் பேரில் வெங்கடேஷை கைது செய்து போலீசார் விசாரித்த போது திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. 23ஆம் தேதி மதியம் 1:30 மணியளவில் மாரமங்கலம் பகுதியில் உள்ள தோட்டத்தில் சுமதியுடன் தனிமையில் இருந்தபோது வேறு ஒரு எண்ணில் இருந்து சுமதியின் செல்போனுக்கு அழைப்பு வந்ததாகவும் அது யார் என கேட்கவே இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் அது முற்றியதில் சுமதி அணிந்திருந்த துப்பட்டாவை எடுத்து அவரது கழுத்தை நெரித்து கொலை செய்ததாக போலீசாரிடம் வெங்கடேஷ் வாக்குமூலம் அளித்தார். பின்னர் வெள்ளை கோணிப்பையில் சடலத்தை எடுத்து சென்று குப்பனூர் செல்லும் சாலையில் முனியப்பன் கோவில் அருகே உள்ள வளைவில் பிற்பகல் 3:30 மணியளவில் சுமார் 300 அடி ஆழத்தில் வீசிவிட்டு சென்றதாகவும் கூறியிருக்கிறார். வெங்கடேஷ் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் முனியப்பன் கோவில் பகுதியில் உள்ள வளைவில் போலீசார், வனத்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். சுமார் 6 மணி நேர தேடுதல் வேட்டைக்கு பின்னர் இரவு 10 மணிக்கு கோணிப்பையில் அடைத்து வீசப்பட்ட சுமதியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகாத உறவில் இருந்த திருமணமான இளம்பெண் கொல்லப்பட்ட சம்பவம் ஏற்காடு மலைப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available.